തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ நடந்தது எல்லாம் கனவா இல்ல நிஜமா? அவரு நெருங்கி வந்த உனக்கு எங்கடி போச்சு அறிவு? படிச்சு முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா இவர் என்ன நெருங்கி வரும்போது என்னால வேண்டான்னு சொல்லவே முடியல. நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டேன்? நான் என்ன யார்கிட்டயோ அப்படிலாம் நடந்துட்டேன்? என்ன இருந்தாலும் இவர் என் புருஷன் தானே. என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. இவைய முடிச்சிட்டு இருக்கும்போது பார்க்கதான் கொஞ்சம் முரட்டுத்தனமா பயமா இருக்கு. ஆனா தூங்கும்போது குழந்தை மாதிரி தூங்குறாரு. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், நல்லா விடிஞ்சிடுச்சு. டேய் கதிரு, நைட்டு என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்கா? இப்ப எப்படி நான் அவ முகத்துல போய் முழிப்பேன்? நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. அவ படிப்பு முடிகிற வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நேத்து நைட்டு டேய் நீ இவ்வளவு கேவலமானவனாடா? குளிக்க சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம். எனக்கு இதுக்கு சுடு தண்ணி? நான் எப்பவும் காலையில பச்சை தண்ணியில தான் குளிப்பேன். சே உனக்கு தெரியாதா? இல்ல, இன்னைக்கு நீங்க சுடுதண்ணிலே குளிங்க. நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இவ என்ன சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா? அப்போ இவளுக்கு என் மேல கோபம் இல்ல? பார்த்தா கோவப்படுற மாதிரி தெரியலையே, நார்மலா தான் இருக்கா. பத்தாவதுக்கு சுடுதண்ணில எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா. ஐயோ, இருந்தாலும் கதிரு நீ பண்ணது ரொம்ப தப்பு. இது என்ன புதுசா சூப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா? அதான் சாப்பிடுங்க, இன்னொரு இட்லி எடுத்துட்டு வருவா. இல்ல இது போதும். அம்மா என்ன புதுசா சூப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா? இல்ல உடம்புக்கு சத்து என்னன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க ரொம்ப அசதியா தூங்குனீங்க, காலையில எக்ஸசைஸ் கூட பண்ணல. அதான் சூப்பு எடுத்துட்டு வந்தேன். இது நான் சொல்லல, அத்தை சொன்னாவ. ஐயா கதிரு, நல்லா சாப்பிடியா? எல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். உடம்புக்கு நல்ல சத்தான பொருளா சாப்பிடணும். என்ன இதெல்லாம்? அம்மா கிட்ட என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல. போறவு அவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறவ. அவளை என்னதுக்கு மிரட்டுற? எல்லாத்தையும் அர்ஜுன் தான் சொன்னான். அர்ஜுனா? அர்ஜுன் என்ன சொன்னா? இவ வேலையா தான் இருக்கும். நேத்து ராத்திரி அர்ஜுன் வாங்கிட்டு பேச வந்தான்ல, அதையா ஹாஸ்பிட்டலுக்கு லோன் கேட்டிருந்தியல்ல, லோன் கிடைச்சதுன்னு சந்தோஷமா வாங்கிட்டு சொல்லியிருக்கான். நீ என்ன முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் போன்னு சொல்லிட்டு நீ போய் கதை சாத்திக்கிட்டியா? அதுதான் சொன்னான். ராத்திரி அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னப்போ அண்ணன் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலாமான்னு சொன்னான். எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கான், நீ எதுவும் சொல்லாம பேசாம போனியாமே, அதான் உனக்கு உடம்புக்கு முடியலையோன்னு கேட்டான். பிறகு பார்த்தா காலையில நீ ஏஞ்சி வெளியே வரவே இல்ல. உன் பொண்டாட்டி ஏன் கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்ட திரு திருன்னு முழிக்கிறான். அதான் உடம்புக்கு முடியலன்னு சூப்பெல்லாம் செஞ்சேன், காய்கறி எல்லாம் போட்டு. குடியா? சரிமா. எம்மாடி மீனா, அவனுக்கு என்ன ஏது வேணும்னு கேட்டு கொடுமா. குடும்பம்னு குடும்பத்தை பார்த்துட்டு பிள்ளை உடம்ப பார்த்துக்கல. ஐயா ஒழுங்கா சாப்பிடியா நீ? சும்மா இன்னும் இட்லி எடுத்துட்டு வந்து வைமா. சரி அத்தை. அத்தா இன்னும் இட்லி எடுத்துட்டுமா? சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இல்ல வேண்டாம். நான் எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் நீங்க ஒழுங்கா சாப்பிடலன்னா அத்தை என்னதான் ஏசுவாவ. எனக்கு இது போதும், நீ உட்காந்து சாப்பிடு. அதுக்கு இல்ல, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? அதியா வா உட்காந்து சாப்பிடு. ஆதி சாப்பிடு.
நான் சாப்பிட்டேனே. சாப்பிட்டியா? அவ்வளோ சீக்கிரமாவா? அண்ணே, நீங்க தான் எழுந்திருக்க லேட்டு. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஆமா, என்னடா இன்னைக்கு யாரையுமே வெளியே காணமேன்னு பாத்துட்டு இருந்தேன். எப்பவும் காலையில எழுந்திருக்கிற அத்தான் இன்னைக்குன்னு எழுந்திருக்கவே இல்லைன்னு அதான் ஹாட் டாபிக்கே. என்னாச்சேத்தா, உடம்பு எதுவும் சரிப்படலையோ? இல்ல தியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லத்தா, ஏன் கேக்குறேன்னா, நான் கல்யாணம் ஆகி இங்க வந்ததுல இருந்து கோழி காலையில எழுந்து கூதோ இல்லையோ, நீங்க நேரமே எழுந்து உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவிய. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, சூரிய சுட்டி இருக்குது, உங்களை காணல. உங்களை காணலன்னு சொன்னதான் அத்தை பதறி போயிட்டாவ. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சூப் எல்லாம் வச்சிருக்காவ. மதியத்துக்கு நண்டு எடுத்துட்டு வந்திருக்காவ, சூப் வச்சு கொடுக்க. ஐயோ, ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காவ. ஏய், எனக்கு எதுவும் கிடையாது. ஏதோ நைட்டு கொஞ்சம் டயர்ட்ல தூங்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆதி ஐயா, சொல்லுங்க அண்ணி. நீங்க தலைவலிக்குதுன்னு அர்ஜென்ட்ட சொன்னீங்களா? அவரு மாத்திரை கொடுத்து விட்டுருக்காரு. அங்க கிச்சன் டேபிள் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? எடுத்துட்டு வரட்டுமா? நானே எடுத்துக்கிறேன். 3 விதமான டேப்லெட் இருக்கு, எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுத்துக்க சொன்னாவ. எனக்கு எல்லாத்துலயும் ஒண்ணு. ஆமாதியா, அர்ஜுன் அப்படிதான் சொன்னாவ. அது மத்தவங்களுக்கு, இவைகளுக்கு எத்தனை எடுத்துக்க சொன்னாவ? என்னது? ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எல்லாருக்கும் ஒவ்வொரு டேப்லெட்னா ஒரு டேப்லெட் தான் கொடுப்பாவ. எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்ல 10 டேப்லெட்டா கொடுப்பாவ? நீங்க சாப்பிடலாம். ஐயோ இல்லத்தியா, ஒரு டேப்லெட் தான் எடுத்துக்க சொன்னாரு. அதிகமா சாப்பிட்டா ஓவர் டோஸ் ஆயிடும். அதெல்லாம் இவளுக்கு எங்க தெரிய போகுது? ஹலோ, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு டேப்லெட் நார்மலா இருக்காங்கல்ல, அவியலுக்கெல்லாம் ஒரு டேப்லெட் சாப்பிட்டா தலைவலி போயிடும். உங்களுக்கெல்லாம் ஒரு 4-5 டேப்லெட்டாவது சேர்த்து போட்டாதான் சரி வரும். எடுத்து போடுங்க. எப்படி 4-5 டேப்லெட் எடுத்து போட்டு சாப்பிட்டு ஒரே டே போய் சேர்றதுக்கா? ஐயே, நீங்க ஸ்டீல் பாடியாச்சே, உங்களுக்குலாம் ஒரு மாத்திரை போட்டாலும் பத்தாது. அது வேஸ்ட், போட்ட மாதிரியே இருக்காது. அதனால தான் சொல்லுதேன், ஒரு 4-5 மாத்திரையை சேர்த்து போடுங்க. ஏய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? நானும் நேத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுதான். நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. எனக்கு நல்லா தெரியும். ஒரு 4 மாத்திரை சேர்த்து போடுங்க. தியா, அப்படிலாம் போடக்கூடாதுமா. எல்லாருக்கும் மாத்திரையோட அளவுன்றது ஒண்ணுதான். வயசுக்கு வயசு மாறுமே தவிர ஆளுக்கு ஆள்லாம் ஒன்றும் மாறாது. அதையும் நீ ஒரு மாத்திரையே போடு. அதானா இவ எனக்கு கொல்ல பாக்குறா. ஆமா, கொல்ல பாக்குதா? நீங்க என்ன பாருங்க, அந்த மாத்திரை போட்டு தலைவலி நிக்கல வந்து சொல்லுவிய. நான் தான் சொல்லுதேன்ல, உங்களுக்கு ஒரு மாத்திரை வேலை செய்யாது. ஒரு 10-15 மாத்திரை கூட சேர்த்து போடுங்க. 10-15 மாத்திரை சேர்த்து போட்டு ஒரே டே போய் சேர்றது. தெரியும்டி உன்னோட பிளான் எல்லாம். நேற்றுக்கு நான் கொடுத்த மாத்திரையே வேலை செய்யலையா? இதுல இவ தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுவாங்களாம். தலைவலி நின்ன மாதிரி தான். என்னாச்சு? நீ எதுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறா? ஒன்றும் இல்லை. என்னது? எங்க கொஞ்சம் தள்ளுங்க. என்ன? கொஞ்சம் தள்ளுங்க. அக்கா, உங்க கழுத்துல என்னது? ஒன்னும் இல்லையா? இப்படி சார்ந்து போயிருக்கு. டே கதிரு, என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்கா? இத்தனை பேர் இங்க நிக்கிற உன் கண்ணுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியுது? ஏங்க அப்படி சிவந்து போயிருக்கு, அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அத்தா, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? என்னம்மா? அவையதான் எதையும் சொல்ல மாட்டாவ, நீங்களாவது பார்த்து கேட்க மாட்டீங்களா? முதல்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. என்னதான் காட்சி இப்படி சிவந்து போயிருக்கு? இல்லதியா, அது பூச்சி கடிச்சிருக்கும். அதான் நானும் நினைக்கேன், இப்படி சிவந்து போயிருக்கு. அக்கா, ஒண்ணு ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லைன்னா மருந்து வாங்கி தடவுங்க. ஏதாவது விஷப்பூச்சியா இருக்க போகுது. விஷப்பூச்சியா? இல்லதியா, சரியா போயிடும் 2 நாள்ல. அட என்னக்கா நீங்க, பூச்சி கடிச்சு இப்படி சிவந்து போய் கிடக்கு. இதெல்லாம் அப்படி சாதாரணமாலாம் விடக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு அது போகணும். அத்தா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அக்காவை. ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சின்ன பூச்சி தான், சரியா போயிடும். அப்படியா? சரி, நீங்க பூச்சியை பாத்தீங்களா? பார்த்தந்தியா. நீங்க பார்க்கையில தான் கிடைச்சதா? ஆமா. சரி, பூச்சி எப்படி இருந்துச்சு? ஐயோ,
இவ இன்னும் எத்தனை கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே. விட்டா பூச்சி புடிச்சிட்டு வந்து தர சொல்லுவா போலயே. ஹேய், இப்ப எதுக்கு நீ இத்தனை கேள்வி கேக்குற? அதான் பூச்சி கடிச்சிச்சுன்னு சொல்றாவ. மருந்து போட்டா சரியா போக போகுது. டாக்டர் கூட இம்புடி கேள்வி கேட்க மாட்டாவ. நீ என்ன இவ்ளோ கேள்வி கேக்குற? நீ தான் சாப்பிட்டல்ல, கிளம்பு. சாப்பிட்றவங்கள தொந்தரவு பண்ணிட்டு பேசுவிய இதுவும் பேசுவிய, இன்னமும் பேசுவிய. ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு. உங்க வாழையெல்லாம் சுருட்டி உக்காரைக்க, அப்ப தெரியும் இந்த தியா யாருன்னு. என்ன மைண்ட் வைஸா? கிளம்பு முதல்ல, வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. மீனா, எப்படி இப்படி ஆச்சு? என்னது? இல்ல, வலிக்குதா? இல்ல வலிக்கல. வலிச்சா சொல்லு, மருந்து வாங்கிட்டு வரேன். இல்ல 2 நாள்ல ஆனா சரியாயிடும். சாரி. இல்ல தான் பரவாயில்ல. அப்புறம் இது, ஐயோ மைண்டுக்கு வருது, வாய்க்கு வர மாட்டேங்குது. இவகிட்ட ஏதோ பேச வரோம், என்னன்னே மறந்து போகுதே. ஏதாத்தா? என்னது? அதான் யாழினி கிட்ட போய் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னி, கிளம்பலையா? நான் வேணும்னா கூட்டிட்டு வந்து விட்டுட்டுமா? இல்லத்தா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏதோ இப்பே கிளம்புறேன். சரி, கூட்டிட்டு போகணும்னா சொல்லு. இல்ல அதெல்லாம் வேண்டாம், இங்கன்னு தானே, நான் நடந்தே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். யாழினி, வீட்ல இருக்கியா? அக்கா வாக்கா. இன்னும் 2 நாள்ல ரிசல்ட் வர போகுதுல்ல, அதான் அத்தை உன்கிட்ட ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கிட்டு வர சொன்னாவ. அம்மா வேலைக்கு போயிட்டாவளா? அவங்க காலையிலே கிளம்பி போயிட்டாவ. இப்போ அம்மாவும் போயிடுறாவ, அப்பாவும் போயிடுறாவ. பாட்டி வீட்லயே இருக்க மாட்டேங்குதுக்கா. எங்கேயாவது போய் ஊருக்கு கதை பேசுறேன்னு போய் உக்காந்துக்குது. சரி விடுடி, வயசானவங்க வீட்லயே இருக்க ஒரு மாதிரி இருக்கும், அதனால யாரு கூடயாவது போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாவ. இருக்கா, நான் போய் என் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். அதுலயே ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும். சரிடி. ஏண்டி யாழினி, பாஸ் ஆயிடுவல்ல, உன்னை நம்பிதான் இருக்கும். இது உன் வாழ்க்கை. அக்கா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதியிருக்கேன்க்கா. பாஸ் ஆயிடுவேன். பாஸ் ஆயிடுவேன்னு தெரியும், இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டமான பரீட்சை, அதனால்தான் யோசிக்கிறேன். புரியுதுக்கா நீ எதுக்கு கேட்கறேன்னு. எனக்குலாம் இந்த பரீட்சை எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்க்கா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சு எழுதியிருக்கேன், பாஸ்லாம் ஆயிடுவேன். சரி பயப்படாத. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ கண்டிப்பா நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணுவ. சரிக்கா. அக்கா, இப்பதான் அம்மையும் அப்பாவும் வேலைக்கு போயிடாவ. வீட்டுல நான் ஒத்தையில தான் இருக்கேன். அப்பப்ப வந்து போயிட்டுக்கிறேன். நான் மட்டும் ஒத்தையில வீட்டுல இருக்க ஒரு மாதிரி இருக்குக்கா. எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது சொல்லு. முன்னெல்லாம் வீட்டுக்கு வரவே பயந்து வந்துட்டு இருந்தேன். இப்பதான் ஏதோ விடுறாவ. அதுவும் அம்மானாலதான் பயந்து வந்துட்டு இருந்தேன். அவையெல்லாம் போக சொல்லுவாவ, அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னாவ. இப்பதான் நான் வந்தாலும் அம்மா எதுவும் கோவப்படாம இருக்கா. சும்மா வந்து அவையில கோவப்படுத்த வேணாமேன்னு பாக்குறேன். இல்லக்கா, அவையதான் வீட்டு வேலைக்கு போயிடுறாவல்ல, நீங்க அந்த நேரத்துல வாங்கல. சரியா நீ, நான் வர ட்ரை பண்றேன். சரிக்கா. மாமா. அட, நீயே இங்கதான் இருக்கியா? மாமா, வீட்டுல யாரும் இல்ல, நீங்க போயிட்டு சாயங்காலம் வாங்க. அட, 2 பேர் இப்படி குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறீங்க, வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லுதியா? இல்ல மாமா, பெரியவங்க யாரும் இல்ல. அப்பாவும் அம்மையும் வேலைக்கு போயிருக்காவ, பாட்டி நீங்க வெளியே போயிருக்காவ. அதனால சொன்ன, அவையில பார்க்க தானே வந்திருப்பியா, அதான் சொன்னேன். அம்மையா அப்பா சாயங்காலம் தான் வருவாவ, நீங்க சாயங்காலமா வாங்க. நான் உங்க அம்மா அப்பாவை பார்க்க வந்தேன்னு இப்ப யார் சொன்னா? நான் என் வருங்கால பொண்டாட்டியில பார்க்க வந்தேன். வந்து பார்த்தாதான் தெரியுது என் பொண்டாட்டி ஆவ போறவளும் நான் என் பொண்டாட்டியா நினைச்சவளும் இங்கதான் இருக்கானே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மீனா, உனக்கு கல்யாணம் ஆன பொறுவு அழகு மட்டும் கூடிக்கிட்டே போகுது. அப்புறம் மாமே வந்திருக்க, வந்தவனுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டா? சோறா? இவனுக்குலாம் விஷத்தை தான் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் அம்மையை சொல்லணும். இவளுக்கு இம்புட்டு இடம் கொடுத்து வச்சிருக்காவ.
ச்சே, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னம்மா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்கிட்டயா? ம் நீதானே என் வருங்கால பொண்டாட்டி. பிறகு உன்கிட்ட பேசாம உன் அக்கா கிட்டயே பேசுவாங்க. இப்படி ஒரு பீஸு நமக்கு கிடைக்கல. மாமா இந்தாருங்க, நீங்க பேசுறது எதுவும் சரி கிடையாது, பாத்துக்கோங்க. இப்படி வீட்டுல பெரியவங்க இல்லாதப்போ இப்படி வீடு வர்றதே தப்பு சொல்லிட்டேன். இனி இந்த மாதிரி வந்துட்டு இருந்தியே அப்புறம் நான் அவையிட்ட சொல்லிடுவேன். எவையே கிட்ட? யாரு? அந்த கதிர் கிட்டயா? நானே அவனை போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். இந்தாரு, நான் வியாபாரி. என்கிட்ட எத்தனை டிராக்டர் இருக்கு, எத்தனை லாரி இருக்கு தெரியுமா? உன் புருஷனை லாரியை விட்டு ஏத்திட்டு ஆக்சிடென்ட்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏதோ போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். ரொம்ப கோவத்தை கிளப்புனிய பிறகு நான் சொன்னது இதே நடக்கும். போய் சொல்லு உன் புருஷன்கிட்ட. பிறகு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன். மாமா அவையில எதுவும் செஞ்சிடாதிய. நீ என்னத்துக்குடி செல்லம் பயந்துட்டு இருக்க? உன்னைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்க பாரு, அடிக்கடி மாமையை உன்னை பார்க்க வந்து போயிட்டு இருப்பேன். இனி வரும்போது ஏதாவது உன் கையால சமைச்சு கொடுக்கணும். என்ன? வாங்க மாமா, நான் எசன் சமைச்சு வைக்கிறேன். என்னது விஷம் சமைச்சு வைக்கிறியா? இல்ல, ரசம் அந்த மாதிரி ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். எனக்கு இப்ப சமைக்க தெரியாது, நான் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு தரேன். இருக்கட்டும். சரி, நான் பிறகு வரேன். வரட்டுமா? பார்த்து புருஷனை பத்திரமா பார்த்துக்கோ. பிறகு உனக்கும் சேர்த்து நான் தான் வாழ்க்கை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அக்கா தங்கச்சி வேற இருக்கிய, ஒத்துமையா இருந்து பழகிக்குங்க. நான் வரேன். என்னக்கா இதெல்லாம்? அம்மா அப்பயே வேற வேலைக்கு போயிட்டாவ. இந்த மாதிரி நான் ஒத்தையில இருக்கும்போது வந்தாவனா என்னக்கா பண்றது? பயமா இருக்கு. அக்கா நீ இங்கேயே இருந்திருக்க, யாரும் இல்லாத சமயம் இவைய வந்தாவனா நான் என்ன செய்யறது? இருடி, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இவரை நம்பி உன்னை எப்படி இங்க தனியா விடுறது? பேசாம நீயே அம்மையோட இங்க வந்துடுறியா? அம்மா வேலைக்கு வரும்போது நீங்க வந்துரு, பொறுவு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அம்மா கூட சேர்ந்து வந்துரு. எங்க பெரிய வீட்டுக்கா? ஐயோ, அங்கெல்லாம் நான் வர மாட்டேன். நீங்க வாக்கா ப்ளீஸ்க்கா. ஷாலினி, எவ்வளவு நேரம் நான் இங்கேயே இருக்கிறது சொல்லு? அப்புறம் அங்க போய் தானே ஆகணும். முத்துவேல் மாமா எப்ப வருவாவன் வேற தெரியல. சரி ஒண்ணு பண்ணுவோம், அப்பா இன்னைக்கு வேலை முடிஞ்சு வந்த உடனே அவர்கிட்ட இது எல்லாத்துக்கும் சொல்லு. அதுக்கு பிறகு என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அம்மாவை நம்பிட்டு இருக்காத. அவைய முத்துவேல் மாமாவுக்கும் ஒன்று கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாவ. நீ அப்பா கிட்ட தான் பேசணும். அவர்கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது உன்னோட வேலை. சரிக்கா, சாயங்காலம் அப்பா வந்த உடனே அவகிட்ட சொல்றேன். எத்தனை நாளைக்கு தான் நீ அவைகளுக்கு பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருப்ப? இந்தாரு, முத்துவேல் மாமா வந்தாவனா பயப்படாம ஏத்து நின்று கேளு. எதுவா இருந்தாலும் தைரியமா பேசு, பாத்துக்கலாம். சரிக்கா. சரி அழனி, இப்பறம் அவைய வரமாட்டாவ. நீ ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வா, நான் கிளம்புறேன்.